செயற்கை தொழில்நுட்பம் மூலம் மனிதர்களின் நோய்களை கண்டறிவது குறித்த சிறப்பு கருத்தரங்கம் சென்னையில் எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பூந்தமல்லி அருகே திருவேற்காட்டில் எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் பைத்தான் பங்கு என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி தலைவர் துரைசாமி, தாளாளரும் பொருளாளருமான அமர்நாத் ஆகியோர் தலைமையில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராமச்சந்திரன் முன்னிலையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஜெர்மனியில் பணிபுரியும் பொறியாளர் ஜெரோம் ஜெயகர் கலந்து கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தால் ஏற்படும் வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். கருத்தரங்கில் 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கலந்து கொண்டு ஏஐ தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொண்டனர். கருத்தரங்கில் எஸ்ஏ பொறியியல் கல்லூரி சிஎஸ்பிஎஸ் துறை தலைவர் அந்தோனி தாஸ், ஏஐஎம்எல் துறை தலைவர் கோட்டீஸ்வரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நளினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த செமினாரானது எங்கள் மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு ஜெர்மனில் ரியல் டைமாக ஒர்க் பண்ணுகிறார்கள் என்பதனையும் இந்த ரிசோர்ஸ் பர்சன் எங்கள் மாணவர்களுடைய தெளிவாக எடுத்துரைத்தார். அவர் எடுத்துரைத்த துறையானது ஹெல்த் கேரில் எப்படி டிசீஸை கண்டுபிடிப்பது, ஈஸியாக கண்டுபிடித்து விட்டால் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக டாக்டர்ஸ் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். எப்படி இந்த காலத்தில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இது போன்று ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ரொபாட்டிக்ஸ் எந்த அளவுக்கு உதவுகிறது, ப்ரீ ஆப்ரேஷன், போஸ்ட் ஆப்ரேஷன் இந்த துறைகளில் எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுகிறது என்பதனையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஏஐ வந்துட்டு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எல்லாருக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கு. ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல இருந்து இன்னைக்கு டெசிஷன் மேக்கிங்ல இருந்து டாக்டர்ஸ் முடிவெடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து ஏஐ வந்து இன்டிகிரேட்டட் இதுவா இருக்கு. இப்ப இதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படின்னா, அவங்க இதை டெவலப் பண்ற ஒரு இன்ஜினியரா இல்லை வந்து இதுக்கு சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட், இதோட ப்ரொடெக்ஷன், இதோட எத்திக்ஸ், இது ரிலேட்டடா இது சுத்தி அரௌண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனா இருக்கு. இப்போ சாட்ஜிபிடி, டீப்சீக் மாதிரி இன்னும் நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரியும் இதை நோக்கி அவங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி ஹெல்த் கேர்லயே வந்து அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு செஷன்ல யூஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர்ல நாங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஹெல்த் கேர் ரிலேட்டடா பண்ணா அது எப்பவுமே சக்சஸ் ஆகும். அப்புறம் வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்கணும். பிளஸ் ஹியூமன் லைஃப்க்கு அது எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு மெயினா பண்ணாலே அந்த ப்ராஜெக்ட் வந்து சஸ்டெயினும் ஆகும். சில ப்ராஜெக்ட்ஸ் சில நாள்லயே தான் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் ஆகாது. ஆனா கம்ப்ளீட்டா எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஹெல்த் கேர் ஃபீல்ட் சூஸ் பண்றதால ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா சிங்கப்பூர்ல வந்து டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்றது ஏஐ யூஸ் பண்ணி அதை பத்தி லெக்சர் சொல்லியிருந்தாங்க. அதே போல ஸ்மார்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்சிலோனால எப்படி நம்ம குப்பையெல்லாம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்றோன்றது வந்து சொல்லியிருந்தாங்க. சீரியஸா எனக்கு ஏஐ பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இருந்துச்சு. சும்மா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு. பட் ஆனால் எனக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு ரோட் மேப் கொடுத்து எப்படி எப்படிலாம் இந்த டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த என்னோட கெஸ்ட் அவர்களுக்கும், என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அண்ட் சிஇஓ அண்ட் பிரின்சிபால் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஃபுல் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாரும் வந்து ஏஐயை வந்து ரொம்ப நல்லபடியா யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எப்படி நல்லா எளிய முறையில நம்ம கத்துக்கலாம். இந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்த எஸ்ஏ காலேஜ்க்கும் பிரின்சிபல், ஹெச்ஓடி, ஃபேக்கல்டிஸ்க்குலாம் வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஹெல்த் கேர் பத்தி செஷன் நடந்துச்சு. ஏஐ வச்சு நிறைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இமேஜை டிடெக்ட் பண்றது, சிடி இமேஜிங்க்குலாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய பைத்தானோட கீ கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நிறைய புதுசா கத்துக்கிட்டோம் நாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு.